பாத்திரம் நிரம்பி என்ன செய்யணும்? வழியும். நீ என்ன விதமான பாத்திரம்? அந்த நாட்களில் ராஜாக்கள் வீடுகளில், பணக்கார வீடுகளில் தங்க தட்டுல சாப்பிட்டவங்களாம் இருக்காங்க. என்ன தட்டு? தங்க தட்டு அவங்க வீட்டில் இருந்துச்சு. ஏதாச்சும் கெஸ்ட் வந்தாங்கன்னா அந்த தங்க தன்னுடைய மேன்மையை காட்டுவதற்காக, தன்னுடைய மகிமையை காட்டுவதற்காக என்ன செய்வாங்க? தங்க தட்டில் அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஒரு 25 பாத்திரம் 30 பாத்திரம் அப்படி வச்சிருப்பாங்க. அதில் தான் போனப்பா தங்கத்தட்டில் கொடுத்தாங்கப்பா. இன்னைக்கு நம்ம ஆட்கள் எங்கேயாச்சும் போயிட்டாங்கன்னா முன்னாடியெல்லாம் நாய்க்கு தான் வைப்பாங்க பீங்கான் தட்டு. இன்னைக்கு ஒரு 20 தட்டு வாங்கி வச்சிருக்கிறாங்க, 10 தட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு பேசணும் அப்படி ஆயிடுச்சு. விளங்குதா? எப்படி காலம் மாறி போச்சு பாருங்களேன். அப்படி மாறி போயிடுச்சு. தங்க பாத்திரங்கள் இருந்ததா, அடுத்து வெள்ளி பாத்திரம் இருந்தது, அதுக்கடுத்து மரப்பாத்திரம். எனக்கு நான் சின்ன பையன் இருக்கும் போதெல்லாம் மரப்பாத்திரங்களை என்ன செஞ்சிருக்கிறேன், இந்த உப்பு போகிறதுக்கு மரப்பெட்டி, அந்த பெட்டியில் தான் எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, அந்த பெட்டி மரப்பெட்டி, அந்த மரப்பெட்டியில் தான் போடுவாங்க. அப்புறம் அஞ்சரை பெட்டின்னு சொல்லுவாங்க. என்ன பெட்டி? அஞ்சரை பெட்டி. அப்படி சல்லுன்னு ஒரு இதுக்கு டோர் இருக்கும். அது இழுத்தோம்னா அப்படி உள்ளே வந்து ஒரு இதாக இருக்கும். மல்லி, சீரகம், கொத்தமல்லி இதெல்லாம் ஒன்று ஜாமானம் போடுவாங்க. நிறைய என்ன செஞ்சுருக்கு, மரப்பாத்திரங்களும் அந்த நாட்களில் இருந்திருக்கு. அப்புறம் மண் பாத்திரம். உங்களுடைய பெற்றோர்கள்லாம் மண் பாத்திரம் புழங்கினாங்களா இல்லையா? மண் பானை, மண் சட்டி, அப்படித்தானே? மண் பானைக்குள்ள தான் அரிசி, பருப்பு இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. கொஞ்சம் வருமானம் அதிகமாக இருக்கிறவங்க குளுமைன்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுக்கு பேர் என்னது? குளுமை. ஒன்று 4 தண்டி இருக்கும். மேலே எடுத்து கொட்டிக்கிட்டுனா நிறையாது. எடுக்கும்போது கீழே வந்து ஒரு ஓட்டம் இருக்கும். அது திறந்து விட்டோம்னு என்ன செஞ்சிடும், அது வந்துடும். நிறைய வீட்டில் இருந்தது. இப்போ சாங்கியத்து கூட என்ன செய்ய கிடையாது, கிடையாது. அதே போல் தொட்டி, பாத்ரூமில் யூஸ் பண்ணுற தொட்டி கூட எது இருந்தது? மண் தொட்டி இருந்தது. மண் தொட்டியே இருந்தது. அது உடைஞ்சு போகாதபடிக்கு சிமெண்ட் பால் என்ன செய்வாங்க, பூசி விடுவாங்க. சிலது விரிஞ்சு போயிருக்கும், அதுலேயும் விடாமல் என்ன செய்வாங்க, போட்டு வச்சிருப்பாங்க. பார்த்துருக்கீங்களே? அப்போ இந்த பெரிய வீட்டில், சபையாகிய இந்த பெரிய வீட்டில் என்னென்ன பாத்திரம் இருக்கு? 4 வகையான பாத்திரம். பொன் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மரப்பாத்திரம், மண் பாத்திரம். 4 பாத்திரம். இந்த 4 பாத்திரமே அந்த வீட்டு எஜமானுக்கு உபயோகப்படுத்துற பாத்திரம் தான். மண்ணு பாத்திரம் என்று சொல்லி அந்த பாத்திரத்தை ஒதுக்கி வைக்கிறது இல்லை. தங்க ஊசின்னு சொல்றதுக்காக கண்ணில் குத்துக்கிட முடியுமா? தங்கம் தான், அதில் என்ன செய்ய முடியாது, கண்ணில் குத்துக்கிட முடியாது. தங்க பாத்திரமா இருந்தாலும் அதுவும் அந்த எஜமானனுக்கு உபயோகமா இருக்கிறதா, வெள்ளி பாத்திரமா இருந்தாலும் அது உபயோகப்படுத்துறதா? இன்னைக்கு தங்க பாத்திரம் வாங்கினோம்னா நம்மளால முடியுமா? இன்னைக்கு 1.5 லட்சம் ஆச்சு ஒரு பவுன். 1.5 ஆச்சா? 1.5 லட்சம் சேதாரம் கூலியோடு சேர்த்தா 1.5 லட்சம் இன்னைக்கு ஒரு பவுன். நம்மளுக்கு சொல்லுவாங்க பெருமையா. அது நானும் சில வேலையில யோசிப்பேன். எங்கள் காலத்தெல்லாம் ஒரு பவுன் 35,000 தான், 15,000 தான். நாங்கள் முதல் வாங்கும்போது 5,000மா? 5,000 தான். இப்போ 1.5 லட்சம். இன்னும் போக போக என்ன செய்யும், கூடிதான் போகும். இன்னைக்கு இருக்க நிலைமையில தங்க பாத்திரம்லாம் சாப்பிட முடியுமா? முடியாது. சும்மா கடையில் நின்று வெறிக்க பார்த்துட்டு ஓடி வந்துடலாமே தவிர மற்றபடி இது உபயோகப்படுத்த முடியாது. தம்பிக்கு பாட்டு படித்தாங்க. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. உங்க ஆஸ்தியும் கேட்கவில்லை, அந்தஸ்து கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. இப்படி இந்த உள்ளத்தை கேட்கிற ஆண்டவரை வெறுக்கிறோம். நான் முன்னாடி சொன்ன பொருளெல்லாம் வேண்டும் என்று சொல்லுகிற இடத்துக்கு நம்ம நாடுகிறோம். நம்மளுக்கு புத்தி பார்த்தீங்களா? இப்ப இந்த 4 விதமான பாத்திரம் உபயோகமான பாத்திரமா இருக்க வேண்டும். விளங்கணும். அல்லேலூயா. இந்த பெரிய வீட்டில் இருக்கிற நீ உபயோகமான பாத்திரமா இருக்கிறாயா? சில பேர் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு இன்னும் சில பொருட்கள் வச்சிருப்பாங்க, சாப்பிட்றதுக்குன்னு சில பொருள் வச்சிருப்பாங்க, சமைக்கிறதுக்குன்னு சில பொருள் இருக்கும்,
சமைக்கிறதுல கரண்டி இருக்கும்ல உள்ள இது பண்றது, அதுக்கு சில பொருள் வச்சிருப்பீங்க. அதே சமயத்தில் பாத்ரூம்ல உபயோக பொருள் இருக்கு. ஜக்கு இருக்கு, மக்கு இருக்கும், வாளி இருக்கும், பக்கெட்ல வச்சிருப்போம்ல. பாத்ரூம்ல குளிக்கிறதுக்கு வச்சிருப்போம். சில இடங்களை பார்த்தீங்கன்னா அந்த ஜக்கு இருக்கு பார்த்தீங்களா, அந்த மக்கு ஜக்கு அங்க மக்குன்னு சொல்லுவாங்க, அந்த டப்பான்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஜக்கு அது என்ன கலர்னே தெரியாது, அவ்வளோ பழசா இருக்கும். எப்பயோ வாங்கினது, அது கருப்பா சிகப்பா கலரெல்லாம் ஃபேட் ஆகி அது இருக்கிறதே பரிதாபமாக இருக்கும். சில இது கையெல்லாம் உடஞ்சிருக்கும், இந்த கைப்பிடி இருக்கும்ல, அப்பயும் நம்ம ஆட்கள் விடுறதில்ல. சில டப்பாவில் பார்த்தா மூக்கெல்லாம் உடஞ்சிருக்கும், இந்த முன்னாடி இருக்க மூக்கு உடஞ்சிருக்கும். தண்ணி எடுத்தவர பாதி தண்ணி தான் வரும், பாதி எங்கே போயிடும் கீழே. மாறியா பார்க்குறீங்களே, நீங்கள் எப்படிலாம் யூஸ் பண்ண மாட்டீங்களோ, சோத்திரம். ஆனாலும் அந்த எஜமானன் அந்த டப்பாவை விட மாட்டான். அப்படியே அது கடைசி ஜீவனே போற மாதிரி இருந்துச்சுன்னா பழைய பிளாஸ்டிக் போட்டுருவோம். உடஞ்சதெல்லாம் தூக்கி வச்சு சாக்கில் போட்டு கட்டி என்ன செஞ்சிருவோம். ஏமா இதுக்கு என்ன வரப்போகுது, ஐயா இது நான் 50 ரூபாய்க்கு வாங்கினேன், எப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி. இப்படி இந்த பெரிய வீட்டில் உங்களையும் என்னையும் கர்த்தர் பாத்திரங்களாய் கொண்டு வந்திருக்கிறார். நீ உபயோகமான பாத்திரமாய் இருக்க வேண்டும். எப்படி இருக்கணுமா? உபயோகமான. யாருக்கு? எஜமானனுக்கு. எஜமானனுக்கு. உங்க வீட்டில் இருந்த இருக்கிற உபயோகப்படுத்த பொருளெல்லாம் எப்படி உங்களுக்கு வந்துச்சு? அட சொல்லுங்களேன், எப்படி வந்துச்சு? காசு 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 கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. அந்த காசு எப்படி வந்துச்சு? உழைச்சிருக்கிறீங்க. விலக்கரையும் கொடுத்து ஒரு பொருள் வாங்கிட்டு வர்றீங்க, ஆமாவா இல்லைங்களா? விலக்கரையும் கொடுத்து வாங்கிட்டு வர்றீங்க. அந்த வாங்கிட்டு வந்த பொருளை நீங்க சும்மா வச்சிருப்பீங்களா? உங்களுக்கு பயன்பாட்டுக்கு எடுத்துக்கிறீங்களா இல்லையா? இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் அவருடைய இரத்தத்தை கொடுத்து விலக்கரையமாய் கொடுத்து அடிமையாய் இருந்த நம்மளை, பிசாசுகிட்ட இருந்த நம்மளை மீட்டு கொண்டார். மீட்டு கொண்டு இந்த பெரிய வீட்டில் வச்சுட்டாரு. எதற்காக? எஜமானனுக்கு நீ உபயோகமா இருக்க வேண்டும் என்பதற்காக. ஆமா இல்லைங்களா? எஜமான் வீட்டில் எப்படி இருக்கணும்? நீங்க உபயோகமா இருக்கணும். உபயோகம் இல்லாத பொருள் எங்க இருக்குன்னு தெரியுமா? மூச்சு போகாம கட்டி அட்டாளையில் போட்டுருவோம். அந்த பொருளால் என்ன இல்லை? ஒரு உபயோகம் இல்லை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஐடியா செஞ்சோம். எத்தனை நம்ம விசுவாசிகள் வீட்டில் உபயோகப்படாத பாத்திரம் எத்தனை வச்சிருக்கிறீங்க? அதாவது பித்தாளை பாத்திரம் எத்தனை பேர் வச்சிருக்கீங்க? சில பேர் கை தூக்குனாங்க. அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருங்க. அப்படி கொண்டு வந்து இது பண்ணாங்க. அண்டா, சருவம், குடம், இதெல்லாம் அவங்க அந்த நாட்கள் ஆசைப்பட்டு, ஏன்னா இன்னைக்கு ஒண்ணுமே அதை பயன்படுத்துறது இல்லை. சும்மா அலங்காரமா விலைக்கு 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 போட்டுருமே தவிர அதனால ஒரு பிரயோஜனம். இப்பெல்லாம் இது பிளாஸ்டிக் தான். எந்த வீட்டுக்கு போனால் இதுதான் பிளாஸ்டிக் தான். ஏன்னா அதுதான் இந்த மூதேவிகள் தூக்க முடியும். அதுக்கு மேலே நினைச்சு முடியாது. ஆமாம், முந்தாது நம்ம அம்மாமாரெல்லாம் மண்ணு குடம், மண்ணிலே குடம் இருக்கும். அந்த குடத்திலலாம் கொண்டு வந்தாங்க, இப்படிலாம் பண்ணாங்க. பெரிய பெரிய சருவம் அதுக்கப்புறம் அதில் கொண்டு வந்தாங்க. இப்பெல்லாம் அதை தூக்குறதுக்கு என்ன இல்லை. ஏன்னா 2 இட்லி தின்னு உயிரை பிடிச்சிக்கிட்டு இருக்குங்க. எத்தனை இட்லி? 2 இட்லி தான் திங்குதுங்க. ஏன்னா பாடியை கண்ட்ரோலை வச்சிருக்கிறேன். கடைசியில் உள்ள இருக்கிற வகுரெல்லாம் சுண்டி, உள்ள இருக்கிற குடலெல்லாம் சுண்டி ஒரு பொருள் தூக்க, அப்போ வந்து குழந்தை கூட என்ன செய்ய முடியாது, தூக்க முடியாத சூழ்நிலை ஆயிரும். இருக்கா இல்லையா? சரி, என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நீ உபயோகமான பாத்திரமா இருக்கணும். பாத்திரமா இருந்தா மட்டும் போதாது, உபயோகமா இருக்கணும். கைகளை தட்டி நன்றி சொல்லுங்க ஆண்டவருக்கு. ஸ்தோத்திரம். சகோதரா, சகோதரி, நீ பாத்திரம் தான், ஆனா நீ உபயோகமான பாத்திரமா இருக்கிறாயா? உபயோகமான பாத்திரமா இருந்தால் வாங்கினவருக்கு பிரயோஜனம், வாங்குறவருக்கு பிரயோஜனம். உபயோகம் இல்லாமல் இருந்துட்டீங்கன்னா வாங்குற மனசு வேதனைப்படுமா வராதா? அன்னைக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கினேன், இன்னைக்கு எங்க கிடக்கு பாரு. இதனால எனக்கு எந்த உபயோகம்
நீங்கள் வெளியே போய் பாருங்கள், அங்கே ஒரு சிலுவர் அண்டா இருக்கும். ஜீவராணி இப்போ வாங்கினதில்ல, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அதில் தான் தண்ணி ஊற்றி வைப்பாங்க. அதில் தான் நாங்கள் தண்ணி குடிப்போம். நல்லா அப்பா டெய்லி தொளிக்கிறது, டெய்லி தொளிச்சு தண்ணி எடுத்து ஊற்றுறது. அதுக்கப்புறம் சில பாத்திரங்களை வர இது கொஞ்சம் பழசாயிருச்சா, அப்படி எதுக்கு யூஸ் பண்ணோம்? சுண்ணாம்பு கலக்கிறதுக்கு யூஸ் பண்ணோம், வீட்டுக்கு அடிக்கிறதுக்கு. இப்போ அது எங்கே போய் நிற்கிதுன்னா, நீங்கள் வெள்ளிக்கிழமை சாப்பிட்டு சோறு போட்டிங்களே, அதுக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. எப்படியோ யூஸ் ஆகுது. அன்றைக்கி பார்க்குற எத்தனை சாப்பாடு கொட்டியிருந்தாங்க தெரியுமா? அதெல்லாம் கஷ்டமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஜபத்தோடு உங்களுக்கு அரிசி வாங்கி கொடுக்குறாங்க, ஜபத்தோடு அங்கே சமையல் வேலை செய்கிறாங்க. நல்லா சாப்பிட்லாம், தப்பு இல்லை. அது என்ன செய்யக்கூடாது? வேஸ்ட் ஆகக்கூடாதுல்ல. 1 கிலோ அரிசி 160 ரூபா. 1 கிலோ அரிசி 160 ரூபா. இன்றைக்கி இலவசமாக அரிசி கொடுக்குறாங்க, அதுதான் சத்துன்னு சொல்கிறோம். இன்றைக்கி 160 ரூபா சாப்பாடு செஞ்சு கொடுத்தா பாதி சாப்பிட்டு பாதி அப்படி என்ன செய்கிறாங்க? அந்தளவு தரம் குறைஞ்சி நம்ம கொடுக்கல, முடிஞ்ச அளவில் நல்ல சாப்பாடு தான் என்ன செய்கிறோம்? கொடுக்குறோம். போன மாதம் சொன்னாங்க ஜீவராணி சகோதரிமார்கள்லாம், இப்படி பொரியல், அந்த வேலை, இந்த வேலை எல்லாம் செய்கிறதுக்காட்டிலும் பேசாமல் ஒரு 5 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்தால் ஒரே வேலையாக முடிஞ்சிருமே அப்படி என்னாங்க. இவ்வளோ வேலை இல்லைல்ல. ஒரு சாம்பார் ரசம் வச்சு சிக்கன் வறுத்து என்ன செஞ்சிடலாம், ஒரு இது மாதிரி கிரே மாதிரி வச்சு கொடுத்துட்டா வேலையும் கம்மியாகணும். நான் நினச்சேன், ஏன்னா வாங்கி கொடுத்துறாங்கன்னு திங்க மாட்டோம்னு சொன்னோம். இது நம்ம வீடு. தேவன் உங்களை பாத்திரமாய் கொண்டு வந்திருக்கிறார். இந்த பாத்திரம் உபயோகமான பாத்திரமாய் இருக்கணும். சரி, இப்போதான் பாயிண்ட் வர்றேன். உபயோகமான பாத்திரமா இருந்தா அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். விளங்குதா அம்மா? விளங்குதா? நீ உபயோகப்படுத்துற பாத்திரமா இருந்தா, எஜமான உபயோகப்படுத்துறோம்னா அந்த பாத்திரம் எப்படி இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். உள்ளேயும் சுத்தமா இருக்கணும், வெளியும் சுத்தமா இருக்கணும். அந்த பாத்திரம் தான் நம்ம என்ன செய்வோம்? பயன்படுத்துவோம், இல்லாட்டி பயன்படுத்த மாட்டோம். அப்ப என்ன செய்யணும்? உள்ளேயும் வெளியும் சுத்தமா இருந்தா என்ன செய்யணும்? சுத்தப்படுத்தணும். அது ப்ளீச்சிங் பவுடர் போட்டாலும் சரி, அது வின்னஸ் பவுடர் போட்டாலும் சரி, இல்லை அதுக்குன்னு சோப்பு நீங்கள் வச்சுருக்கிறீங்க, சோப்பு வச்சுருந்த முன்னாடிலாம் செங்கப்பொடி தட்டி வச்சுருப்பாங்க, அதுக்கு முன்னாடி மண் எடுத்து தேய்ப்பாங்க, அதுக்கு செங்கப்பொடியாக மாறிச்சு, செங்கப்பொடியாக இருந்தது பவுடராக மாறிச்சு, இப்போ சோப்பாக வந்துச்சு. அதுவும் கூட தேய்க்கிறது கஷ்டம்னு ஜெல்லு வந்துருச்சு, ஆயில், அதான் ஜெல் ஆயில் வந்துருச்சு. சோப்பு கூட இப்படி தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுமாமா. என்ன செஞ்சிருது? ஆயில் ஊற்றி கழுவுறது. வெளியே கழுவுவீங்களா உள்ள கழுவுவீங்களா? 2 பக்கம் சுத்தம். அதுக்கு பேரு சுத்தகரிப்புன்னு வேதம் சொல்லி இருக்கு. இப்ப வாசிங்க, 21 வசனம் வாசிங்க. ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்தகரித்து கொண்டால், தன்னை என்ன செய்யணுமா? சுத்தப்படுத்தி கொண்டால். சுத்தகரிப்புன்னா சுத்தமாக்குவது, சுத்தமாயிருப்பது. சரிங்களா? ஒரு வீடு முன்னேறணும்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும்? ஆளுக்கு ஒரு திசையில் இருக்கணும். புருஷன் இந்த பக்கம் முறைச்சிக்கிட்டு தான் பொண்டாட்டி இந்த பக்கம் முறைச்சிக்கிட்டு இருக்கணும். பிள்ளைகள் இன்னொரு பக்கம் முறைச்சிட்டு போயிடும். இந்த குடும்பம் சீக்கிரமா முன்னுக்கு வந்துடும். விளங்குதா? ஒரு குடும்பம் முன்னுக்கு வரணும்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு முதலாவது என்ன வேணும்? ஒரு மனம் வேணும். ஒற்றுமை இருந்தா அந்த ஒற்றுமையோடு தன்னுடைய குடும்பத்தை முன்னேற்றுவதற்கு ஒரே மனசா என்ன செய்வாங்க? செயல்படுவாங்க. அவங்க எதிர்பார்ப்புகள், அவங்க நடக்கைகள் எல்லாம் ஒன்று போல இருக்கும். அப்ப சபை வளர்ச்சி அடையணும்னா சபையில் இருக்கிற மக்கள் எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஒரு மனமாக இருக்கணும். அப்போஸ்தல காலங்களில் அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடி வந்தார்கள். கூடியிருந்த இடம் அசைந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கூட அசைய மாட்டேங்கிறோம், பக்கத்தில் தள்ளி விட்டாதான். ஒரு மனம் எங்க இருக்கோ அங்கே அசைவு இருக்கும். அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் ஒரு மனம் இருந்தா உங்க குடும்பத்தில் ஒரு அசைவை கர்த்தர் உண்டாக்குவார். சபையில ஒரு மனம் இருந்தால் சபை விருத்தியாகும். சபை என்னாகுமா? விருத்தியாகும். விளங்குதான் சொல்றது உங்களுக்கு? முதல் சுத்தகரிக்கப்படணும், அதுக்கப்புறம் ஒரு மனம் வேணும். ஒரு மனம் வந்துருச்சுன்னா அங்க ஒரு எழுப்புதலும் உண்டாயிருக்கும். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்,
என்னோடு நிறுத்துவது ரட்சிப்பு அல்ல. நீங்க சங்கீதம் வாய்ச்சிங்கள 38:20 நினைக்கிற அந்த வசனம் வாசிங்க. 38:20 வாசிங்க. அங்க பாருங்க, ஒரு நல்ல ஒரு அருமையான வார்த்தை நான் பார்த்தேன். 38:20 கவனிங்கம்மா. நான் எதை பின்பற்றுகிறேன்? நன்மையை பின்பற்றுகிறேன். அல்லேலூயா. நீங்க பின்பற்றுகிற காரியம் நன்மைக்கு ஏதுவான காரியம். நான் நன்மையை பின்பற்றுகிறபடினால் ரொம்ப பேர் இருக்கிறாங்க, நன்மைக்கு தீமை செய்கிறவர்கள் என்னை விரோதிக்கிறாங்க. நன்மைக்கு நீங்க பின்பற்றுறீங்கன்னா, நன்மைக்கு தீமை செய்யறவங்க ரொம்ப பேர் இருக்காங்க. அவங்க உங்களை பகைப்பாங்க, அவங்கள உங்களை வெறுப்பாங்க. போன வாரம் வரைக்கும் என் கூட மாப்பிள்ள ஆளுக்கு பாது கட்டிங்க போடலாமா என்று கூப்பிட்டவன் இன்னைக்கு பெரிய உத்தம மாதிரி நான் குடிக்க மாட்டேன்னு சொல்றானே, உன்னை பகைப்பான். நீ நன்மையை பின்பற்றுகிறனால நன்மைக்கு தீமை செய்கிறவங்க உங்களை என்ன செய்வார்கள்? விரோதிப்பார்கள். கவலைப்படாத, கவலைப்படாத. நீ சுத்திகரிக்கப்பட்டவன். இந்த பெரிய வீட்டில் கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்குள்ளாக நீ ரட்சிப்பின் அனுபவம் வந்துருச்சுன்னா, நான் சொன்ன பார்த்தீங்களா, ஊர்ல நோம்பி அந்த 3 நாள் பிடிக்க முடியாது. ஆளுக்காளு பிஸியா இருப்பாங்க. ஆளுக்காள் பிஸி, எங்க போறான் எங்க வரானே தெரியாது. ஆனா போய்கிட்டே இருப்பாங்க, வந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்காரவே முடியாது. அவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கும். அதை விட இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எப்படி இருக்கணும்? ரட்சிப்புக்குள்ள வந்துட்ட, நீ உபயோகப்படுத்துகிற பாத்திரமா இருக்காயா? நான் எப்படி உபயோகமாகிறது ஆண்டவரே? நான் எப்படி உபயோகமாகிறது? ஒரு வீட்டில் இருக்கிற உன்னை சாதாரணமாக கர்த்தர் கொண்டு வரல, தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து தன்னுடைய உயிரை கொடுத்து உன்னை கொண்டு வந்திருக்கிறார். இப்போ பாருங்க, எத்தனையோ கோயில் பூசாரிகள் இருக்கிறாங்க. எந்த பூசாரியாவது மக்களுக்காக உபாசம் இருந்து ஜெபம் பண்ணுவானா? அதாவது விரதம், அங்க விரதம் சொல்றோம், நம்ம உபாசங்கிறோம். விரதம் இருந்து சாமி கும்பிடுவானா? ஆனா இங்க ஊழியக்காரர்கள் வாரக்கணக்கில் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறார்கள். அல்லேலூயா. உங்க வீடுகளுக்கு ஊழியக்காரர்கள் வரும்போது நீங்க எப்படி கனப்படுத்துறீங்க? உங்க வீடுகளுக்கு ஊழியக்காரங்க வர்றாங்க இல்லையா? வர்றாங்களா இல்லையா? வர்றாங்க. என்னைக்கோ நாள் வர்றாங்க பாஸ்டர், டெய்லி வந்துட்டு அப்போ மட்டும் அப்படியே அள்ளி கொட்டிடுவேன். வர்றாங்கல்ல, மாசத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை வர்றாங்களா இல்லையா? அப்படி வருகிற ஊழியக்காரர்களை நீங்க எப்படி கனம் பண்றீங்க? எப்படி கனம் பண்றீங்க? சோத்திரஞ்சல் உள்ள போய் கூட போதுமா? வேதம் சொல்லுது, என்னை கனம் பண்ணுகிறவன் என் பிதாவை கனம் பண்ணுகிறான். அல்லேலூயா. என் நாமத்தினாலே வருகிறவர்களுக்கு ஒரு கலச தண்ணி கொடுத்தாலும் அதற்கு பலன் அடையாமல் போக மாட்டான். அதான் பாஸ்டர், எங்க நாட்டுடைய அந்த கலாச்சாரம், அதை வந்த உடனே சொம்பு நிறைய தண்ணி எடுத்து கொடுத்துருவோம். 10 வீட்டுக்கு போனானா முடிஞ்சு போச்ச ஜோலி. அது ஒரு இது, ஒரு பேச்சுக்கு. நீ எந்த அளவத்தில் ஊழியக்காரன் நீ மதிக்கிற, உன் வீட்டுக்கு வருகிற ஊழியக்காரன் எந்த அளவத்தில் கனம் பண்ற, அது ஊழியக்காரன் நினைக்காதீங்க, தேவனுடைய மனுஷன். அல்லேலூயா. அந்த குடும்பத்தை எப்படி கவனிக்கிறீங்க? உங்க வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் வைக்கிறீங்க, ஊழியக்காரனுக்கு உன்னுடைய பங்கு என்ன? உங்க வீட்டில் ஒரு விசேஷம் நடக்குதுல்ல, கல்யாணமோ காட்சியோ நல்ல விசேஷம் நடக்குது, ஊழியக்காரனுக்கு உங்களுடைய பங்கு என்ன? மாறியா பார்க்குறீங்களே. நல்ல உடைகள் இல்லை, பங்குன்னா புரிஞ்சுக்கணும். உடை எடுத்தா கொடுத்தாலும் சரி, இல்லை இருக்கிற உடைகளை உருவிட்டாலும் சரி, உங்க பங்கு இருக்கணுமா வேணாமா? ஏன்னா ஆவிக்குரிய நன்மைகளை விதைத்திருக்கிற நாங்கள் சரீரக்குரிய நன்மைகளை பெற வேண்டாமோ? சுவிசேஷகனுக்கு சுவிசேஷத்தினாலேயே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் விரும்புகிறாரே, கர்த்தரும் விரும்புகிறாரே.
அப்ப நீ உபயோகப்படுத்துகிற பாத்திரமா இருக்கணும். ஒண்ணு, இப்படிதான் உபயோகம் இருக்கணும். ரெண்டாவது, இந்த ரட்சிப்பின் அனுபவம் வந்த பிறகு இந்த ரட்சிப்பை மற்றவங்களுக்கு நீ சொல்ல வேண்டும். என்ன நடந்தது? யாருக்கு? இயேசுவுக்கு பின் சென்றார்கள். ஆமென். ரெண்டு பேரும் பின்னாடியே போறாங்க. ஆண்டு பார்க்கறாரு, என்னப்பா என்ன தேடுறீங்க அப்படின்னு. இல்ல ரவி, நீங்க இருக்கிற இடத்துக்கு நாங்க பார்க்க வர்றோம். நீங்க இருக்கிற இடத்துக்கு பார்க்க வர்றோம். நீங்க சர்ச்சுக்கு வர்றீங்களே, மற்றவங்களுக்கு பார்த்து சொல்லணும், எங்க போறீங்க நீங்க? நீங்க போற இடத்துக்கு நாங்களும் வர்றோம். நீங்க போற இடத்துக்கு நாங்களும் வர்றோம். இதுதான் உபயோகமான பாத்திரம். விளங்குதா? விளங்குதா? இயேசு போன உடனே அடையாளம் காட்டிட்டான். அதான்ப்பா தெய்வம், அதான் இயேசு, அவர்தான் உலகத்தின் பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அந்த நீசு வந்த உடனே ரெண்டு பேர் பின்னாடியே போனாங்க. என்ன சொன்னாங்க? நீங்க இருக்கிற இடத்துல நாங்களும் இருக்க போறோம், நீங்க போற இடத்துக்கு நாங்க வர்றோம். எத்தனை பேர் உங்க பேச்சு கேட்டு வந்திருக்கிறாங்க? எத்தனை பேர் இப்படி உங்ககிட்ட சொல்லி இருக்கா, நீங்க போற இடத்துக்கு நாங்களும் வர்றோம். நாங்க வர்றதே யாருக்கு தெரியாம வர்றோம். நாங்க வர்றதே யாருக்கு தெரியாம ஒளிஞ்சு ஒளிஞ்சு வர்றோம். என்ன சாராய் கிடைக்க போற, இல்ல பிராந்தி கிடைக்க போறியா? எங்க போற நீ? சுடுகாட்டுக்கு போறவங்க கூட தெரிஞ்சுதானே போறான். பகிரங்கமா டான்ஸ் ஆடிக்கிட்டு எல்லாம் போறான். ஆலயத்துக்கு வரும்போது எதுக்கு அது நமக்கு? இங்க சொல்றாரு, உன் ரட்சிப்பில் நீ உபயோகமான பாத்திரமா இருக்க வேண்டும் என்றால் உன்னை நீ போகிற இடத்திற்கு மற்றவர்களும் வர வேண்டும். அல்லேலூயா. இயேசு சொன்னாரு, வந்து பாருங்கள். என்ன செய்யுங்க? வந்து பாருங்கள். நாங்க இந்த இடத்துக்கு போறோம், நீங்க வந்து பாருங்க. இயேசுவை நம்பி பாருங்க, ஜெபம் பண்ணி பாருங்க. காலகாலமெல்லாம் வேதனை, காலகாலமெல்லாம் கஷ்டப்படுறீங்க, காலகாலமெல்லாம் வியாதி சொல்றீங்க, காலமெல்லாம் சாபம் சாபம் சொல்றீங்க, வந்து பாருங்களேன். ஒரு முறை இயேசுவை நம்பி பாருங்களேன். ஒரு முறை இயேசுவிட்ட நீங்க ஜெபிச்சு பாருங்களேன். இது சொல்றதுக்கு துப்பு இருக்கா நமக்கு? இது சொல்றதுக்கு தைரியம் இருக்கா நமக்கு? ஒரு வியாதி சொன்ன உடனே கேள்விப்பட்டு போனா நம்ம என்ன செய்யறோம்? ரெப்ரசன்ட் மாதிரி அந்த ஆஸ்பத்திரிக்கு போ, இந்த ஆஸ்பத்திரிக்கு போ, இந்த ஆஸ்பத்திரிக்கு போ. நீ என்ன சொல்லணும்? ஜோமன்னு சொல்லணும். ஜோமன்னு. நேற்று முதல் என்ன கேட்டோம்? 4 நாள் செத்து போன மனுஷனை உயிரோடு எழுப்பின ஆண்டவர் உன் வியாதி சுகமாக்க மாட்டாரா? உன் வேதனை நீக்க மாட்டாரா? அதே ஆஸ்பத்திரி போற தப்புன்னு சொல்ல வரல. முதலாவது தேவனிடத்தில் அவங்களை கொண்டு வாங்க. அல்லேலூயா. இப்ப சாட்சி சொன்னவங்க எல்லாம் ஜோம் பண்ணிட்டு ஆஸ்பத்திரி போனேன், ஜோம் பண்ணிட்டு ஆஸ்பத்திரி போனேன். விளங்குதா? அப்படிதான் சொன்னாங்க. ஜோம் பண்ணிட்டு ஆஸ்பத்திரி போறேன். அவங்க நம்பிக்கை ஜபத்தின் மூலியமா சோங்கடிச்சாலும் ஓகே தான், ஊசி மூலியமா சோங்கடிச்சாலும் ஓகே தான். விளங்குதா? நீங்க வந்து பாருங்கள் என்று சொன்னார். வந்தவங்க அங்கேயே இயேசுவோட தங்கிட்டாங்க. ஹல்லேலூயா. வந்து பாருங்க சொல்லுவீங்களா? உங்களை ஜனங்கள் கேட்கிற மாதிரி நீங்க நடந்து கொள்வீங்களா? நீங்க கிறிஸ்தவங்கன்னே நீங்க இருக்கிற ஏரியாவுக்கே தெரியாத நீங்க 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 வந்து சர்ச்சுக்கு போறவங்க சொல்லி உங்களோட வேலை பார்க்கிறவங்களுக்கே நீங்க சொல்றது இல்லையே. ஒரு இஸ்லாம் சகோதரன் அப்படி மறைஞ்சிருப்பானா? இஸ்லாமிய சகோதரிகள் அப்படி நான் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி மறைஞ்சிருப்பாங்களா? அவங்க போட்டிருக்கிற பர்தா, அந்த இஸ்லாமிய சகோதரர் வச்சிருக்கிற தாடி தொப்பி தன்னுடைய அடையாளத்தோடு இருக்காங்களா இல்லையா? மாறியா பாக்கீங்களே. ஆமா, தூக்கம் வருதோ? ஸ்தோத்திரம். ஒரு அடையாளத்தோடு இருக்காங்கல்ல. இயேசு சொன்னார், நீங்க தான் எனக்கு அடையாளம். ஹல்லேலூயா.
அதுக்காக பரதா போட்டு மூடிக்கோ. இந்த வெயில் காலத்தில் எப்படி இருக்கும், பரதா போட்டு மூடிக்கோ அல்லது தொப்பி வச்சுக்கோன்னு ஆண்டவர் சொல்லல. நீ இருக்கிற மாதிரியே இரு. உன் வார்த்தையினாலே இயேசுவை வெளிப்படுத்துவதோடு நீ அவங்களுக்கு வாழ்ந்து காட்டணும். ஆமென். சாட்சி சொல்லுவது முக்கியம் இல்ல, சாட்சியோடு வாழ்வது தான் முக்கியம். சாட்சி சொல்லுவது ஆண்டவருக்கு பிரியம்தான், அது மட்டும் பிரியம் அல்ல. நீ சாட்சியோடு நீ இருக்கிற இடத்துல வாழணும் இல்ல, அதுதான் பிரியம் கடவுளுக்கு. அதுக்கு பேர் தான் என்னது? சுத்தகரிப்பு. சுத்தகரிப்பு. இப்ப பார்க்கிறோம், வந்து தங்கிட்டாங்க. தங்கினவங்களை ஒருத்தன் என்ன செய்யறான்? வாசிங்க, அது கீழே இருக்கிற வசனம் பாருங்க. இல்ல, அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டேன். அப்படியே வந்துருங்க, வந்து பாருங்கன்னா அன்னைக்கோட அங்க என்ன செஞ்சிட்டாரு? தங்கிட்டாரு. 42 பாருங்க. இல்ல 1:41 வாசிமா. அந்திரேயா, அந்த 2 பேத்துல ஒருத்தன் பேரு அந்திரேயா. அவன் இயேசுவிடத்துல தங்கின உடனே அவனால சும்மா இருக்க முடியல. அந்த சந்தோஷம் அவனால தாங்க முடியாம உடனே அவன் எங்க போறான்? வாசிங்க 41. இல்ல, முதல்ல இருந்து. முதலாவது எங்கம்மா? எங்க முதலாவது எங்க போனா? அவன் சகோதரனை போய் சந்திக்கிறான். கைகளை தட்டி நன்றி சொல்லுவான் ஆண்டவருக்கு. முதலாவது தன் வீட்டுக்கு போகிறான். போய் மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. இயேசுவை நாங்கள் கண்டுட்டோம். முதலாவது வீட்டுக்கு போய் சொல்றான். உங்க வீட்டில் சொல்லியிருக்கீங்களா? பழைய விசுவாசிகள் நாங்கள்லாம் சொல்லிட்டோம் பாஸ்டர், சொல்லி தவிச்சு போனோம். சில பேர் வந்தாங்க, வந்த வேகத்திலே திரும்பியும் போயிட்டாங்க. சில பேர் ஞானசானம் கூட வாங்கி கூட என்ன செய்யிருக்காங்க, பின்வாங்கி போனவங்களும் உண்டு உண்டு. நீங்க உபயோகப்படுத்துற பாத்திரமா இருந்தால் இயேசுவை கண்டு கொண்ட பிறகு முதலாவது உங்க வீட்டுக்கு போங்க. எங்க போங்க? வீட்டுக்கு போய் தன் சகோதரனை பார்த்து என்ன சொன்னா? மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். அல்லேலூயா. பேதுருவை கூட்டிட்டு போயிட்டான் இயேசுகிட்ட. யாரை கூட்டு போயிட்டான்? அண்ணனை கூப்பிட்டுட்டு. அவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க. அந்திரேயாவும் பேதுருவும் கூட பிறந்தவங்க. அண்ணன் கிட்ட சொல்லி அண்ணனை கூப்பிட்டு இயேசு கிட்ட போயிட்டான். பொண்ணு, வெள்ளி, மரம், மண்ணு, பாத்திரங்கள், எல்லா பாத்திரங்களும் தேவன் உபயோகப்படுத்துகிற பாத்திரம். தேவன் உபயோகப்படுத்துற பாத்திரம் தான். எப்படி உபயோகமா இருக்கிறது? நீ அறிந்து கொண்ட இயேசுவை மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டும். உங்களுக்கு எனக்கு யாரோ ஒருவர் சொல்ல போய் தானே இந்த மகிமையுள்ள தெய்வத்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். பரலோகத்து குறித்த நம்பிக்கை நமக்கு வந்திருக்கா இல்லையா? அப்ப மற்றவங்க யார் சொல்லணும்? நம்ம தான் சொல்லணும். அண்ணனை கூட்டிட்டு வந்துட்டான். கூட்டு வந்தோன்னா அது கீழே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இயேசு ஒரு இடத்துக்கு போகிறார். போகும்போது ஒருத்தர் இருக்கான், பிலிப்புன்னு சொல்லி ஒருத்தர் இருக்கான். பிலிப்பை கண்டு எனக்கு பின்னே வா என்று சொன்னார். அவன் வந்துட்டான். வந்தவன் அவனோட நிக்கல, நேரா நாத்தான் வேல் சொல்லி ஒருத்தர் இருக்கான், அவன் வீட்டுக்கு போயிட்டான். பாருங்க, அத பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்தில் மோசையும் தீர்க்கதரிசிகளையும் கண்டோம். இயேசு என்றார். உன்னோட நிக்கல, இவனுக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி அடுத்த பக்கத்தில் கடந்து போக வேண்டும். அல்லேலூயா. அடுத்த பக்கத்தில் கடந்து போகுது. நாங்க அந்த அந்த நாத்தான் வேலை கிட்ட சொல்றான் இந்த பிலிப்பு, இயேசுவை நாங்கள் கண்டோம். நியாயப்பிரமாணத்தை சொல்லியிருக்கிற இவர் தான் சொல்லி நாத்தான் வேலை கொண்டு வந்தான். ஆண்டவருக்கு பக்கத்தில் கொண்டு வந்துட்டானா? இது 1 by 1. இது பேர் நெட்வொர்க்குன்னு சொல்லுவான். அப்படி தானே? அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? இது முன்னாடிலாம் ஒன்று வந்துச்சுல, என்னது, ஜாயிண்ட் கமிஷனா, சங்கிலி. ஒருத்தரை பிடிச்சி கொடுத்த ஒருத்தர் வந்து 2 பேர்த்துக்கு அதில் எம்எல்எம், ஆரம்பி எம்பலம் என்று சொல்லுவாங்க. ஒருத்தர் 2 பேருக்கு பிடிச்சி கொடுத்தா 2 பேர் கமிஷன் இவனுக்கு வருமாமா. அந்த 2 பேர் ஆளுக்கு 2 பேர் பிடிச்சா அந்த கமிஷன் இவனுக்கு வருமாமா. இப்படியே கிடைச்சா அதெல்லாம் ஏமாத்து திட்டம், அதெல்லாம் ஏமாத்துற காரியங்கள் எல்லாமே. அப்படி பண்ணா அவனுடைய பிசினஸை அப்படி பெருக்கிக் கொள்றாங்க. இன்னைக்கு பரலோகம் நிறையணும்னா உங்களை தான் கர்த்தர் நம்பி இருக்கிறார். அல்லேலூயா.
உலகம் தாங்காதுமா, உலகம் தாங்காது, வேகமா போய்கிட்டு இருக்கு. மூன்றாவது உலக யுத்தத்துக்கு ஆயத்தமா இருக்கு. ரெண்டாவது உலக யுத்தம் நடக்கும்போது நம்ம எல்லாம் பிறக்கல, கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்ப லட்சக்கணக்கான ஜனங்கள் செத்து போயிட்டாங்க. நிறைய நாடுகள் அழிஞ்சு போயிருச்சு. அந்த நாடுகளை மறுபடியும் உருவாக்குறதுக்கு 70 வருஷம் 80 வருஷம் ஆயிருச்சு. ஜப்பான்ல 2 இடத்துல அணுகுண்டு போட்டாங்க. என்னது, கீமோதெரபியா. அந்த 2 நாட்டில் போட்டு குண்டு போட்டு இன்னைக்கும் அங்க பிறக்கிற குழந்தைகள் ஊனமா பிறக்கிறாங்க. இன்னைக்கு அந்த பட்டணத்தை கட்டிட்டாங்க. ஜப்பான்காரங்க ரொம்ப சுறுசுறுப்புக்காரங்க, ரொம்ப உழைப்பால், எறும்பு போல உழைக்கிறவங்க. இன்னைக்கு நம்ம ஆட்கள் பாருங்க, வட இந்தியாவிலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு நைட்டு குடிச்சிட்டு படுப்பாங்க. நம்ம ஆட்கள் குடிக்கிறதே வேலையா வச்சிருக்கிறான், குடிக்கிறதே வேலையா வச்சிருக்கிறான். காசு இல்லைன்னா அந்த ஒரு கோட்டருக்கு மட்டும் கிடைச்சா போதுண்டான்னு வேலைக்கு போறான், தவிர மற்றபடி அவன் ஒன்று கவனிக்கிறதே இல்லை. ஆனால் ஜப்பான்காரங்க சுறுசுறுப்புக்காரங்க, அந்த நாட்டை முந்தி விட இப்போ டெவலப் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் அங்கே பிறக்கிற இன்னைக்கும் பிறக்கிற குழந்தைகள் ஊனமாக பிறக்குது. அது நடந்து 70 வருஷம் மேலே ஆச்சு. இன்னைக்கு அப்படின்னா அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு அதே போல 3வது உலகத்தை என்ன செய்ய போகுது, வரப்போகுது. நினைக்கலாம் அதெல்லாம் அங்கிட்டு தான் நடக்கும், இங்கிட்டெல்லாம் நடக்காது. என்ன நம்மதே இது போட்டு மேப்பு போட்டு கொடுத்த மாதிரி, எங்கள் பக்கம்லாம் குண்டு போடாதீங்க, அந்த பக்கம் மட்டும் குண்டு போடுங்க சொன்ன மாதிரி. மேலே ராக்கெட்டில் வர்றவன் எப்படி தெரியும், போட்டுட்டே போயிட்டு இருப்பான். அந்த விஷவாயு வந்தாலுமே எல்லாம் செத்து போயிடுவோம். உலகம் தாங்காது, உலகம் தாங்காது, அழிவுக்கு நேராக போய்கிட்டு இருக்கு. காற்று உள்ள போதே தூற்றிக் கொள்ளுங்க. இன்னும் சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே உங்க வாழ்நாள் இருக்காதீங்க. சாக்கு போக்கு சொல்ல சொல்ல கடன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, பிரச்சனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. விடுதலை இருக்கு உங்க வாழ்க்கையில. ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. இந்த 1ஆம் தேதியில இருந்து உங்க வாழ்க்கையில ஒரு ஸ்தோத்திர மறுமலர்ச்சியை கர்த்தர் உண்டாக்குவார். அல்லேலூயா, கர்த்தர் நாம மகிமை உண்டாவதாக. அப்ப என்ன செய்யணும், சுத்தகரிக்க வேண்டும். அப்படித்தானே, என்ன செய்யணும், சுத்தகரிக்கணும், சுத்தப்படுத்தணும். பாத்திரத்துக்கு சுத்தப்படுத்துறதுக்கு பாஸ்டர் நீங்க சொன்னீங்க. முன்னாடி மண், அப்புறம் செங்கப்பொடி, அப்புறம் இந்த பித்தாளை பாத்திரத்துக்கு புளி, அதுக்கப்புறம் சோப்பு, இப்போ ஆயில் சுத்தப்படுத்துகிறோம். எண்ணெய் சுத்தப்படுத்துகிறோம். எப்படி படுத்துறது, கொஞ்சம் ஆயிலை உள்ள குடிச்சு பாத்திரம் விளக்குற ஆயில் இருக்குல்ல, மாறியா பார்க்குறீங்களே, புரியுதா பேசுறது உங்களுக்கு? ஆமாம் ஆமாம். பாத்திரத்தை தம்பி கால் கீழே போடும், கீழே போடும். பாத்திரத்தை விளக்குறதுனா உள்ளும் புறமும் விளக்குறதுக்கு என்ன செய்யணும், ஆயில் விட்டு கழுவுறோம். இப்போ நான் தான் பாத்திரம், நான் உள்ளேயும் கழுவணும் வெளியும் கழுவணும். என்ன செய்யணும், வெளியே என்ன சோப்பு போட்டுக்கலாம், ஒவ்வொருக்கும் ஒரு சோப்பு. சில பேர் கமாம் பிடிக்கும், சில மைசூர் சாண்டால் பிடிக்கும், சில பேர் லைபால், அந்த நாளுக்கெல்லாம் எங்க கட்டி மாதிரி இருக்கும். ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு சகோதரி நின்றுச்சான், ஒரு வயசு பிள்ளை. ஒருத்தன் நக்கல் பண்ணுறதுக்குனே வர்றான். நீ என்ன சோப்பு போடுற, ரொம்ப கமகமகமான்னு இருக்கு, வாசனை மூக்கு தொலைக்குது, இது என் தங்கச்சிக்கு நான் வாங்கி கொடுக்கணும், என்ன சோப்புன்னு கேட்டானாமா. அந்த புள்ள விவரமான புள்ள. வேண்டாம் வேண்டாம், இந்த சோப்பு வாங்கி உன் தங்கச்சி போட்டுச்சுன்னா கண்ட கண்ட நாயெல்லாம் அதுக்கிட்ட சோப்பு கேட்கும், அதனால என்ன செய்யாத வாங்கி கொடுக்கான்னு சொல்லிச்சான். அப்ப வெளியே சுத்தம் பண்றதுக்கு என்ன வேணா செஞ்சுக்கலாம், சரிங்களா? உள்ள இருக்க அதை எப்படி நான் சுத்தம் பண்றது? பாத்திரம் உள்ளேயும் சுத்தமா இருக்கணும், வெளியே, அதுதான் நம்ம பயன்படுத்துவோம். இப்ப நம்ம வெளியே சுத்தமாயிட்டோம், உள்ள எப்படி சுத்தமாகிறது? உள்ள சுத்தமாகிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த ஆயில ஒரு லிட்டர் வாங்கிட்டு மடமடன்னு உள்ள குளிச்சிடலாமா? குடிச்சா நமக்கு ஆபத்து தான். சோப்பு போட்டு கரைச்சி குடிக்கலாமா அழுக்கு போறதுக்கு? முடியாது. 4 காரியங்கள் சுருக்கமா சொல்றேன், நீங்க புரிஞ்சுக்கங்க. முதலாவது காரியம் பாருங்க, 1 யோவான் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 1:7 எடுத்தவங்க சீக்கிரம் வாசிக்குமா, நமக்கு திருவிருந்து ஆராதனை இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்தகரிக்கும். இந்த ரத்தம் வெளியிருந்தா சுத்தகரிக்குமா? எங்க போகணும்? உள்ள போகணும். விளங்குதா? எங்க போகணும்? உள்ள எப்படி உள்ள போகும்? ஏசு 2000 வருஷம் முன்னாடி ரத்தம் சிந்திட்டாரு. ஆண்டவரே ரத்தம் சிந்திட்டீங்க, கொஞ்சம் ரத்தம் கொடுங்க, நான் குடிக்கிறேன். இல்லாட்டி இந்த பாத்திரத்தில் இருக்க எண்ணெயெல்லாம் நீங்க ரத்தமா மாத்திருக்கீங்க, இது டெய்லி குடிச்சா சுத்தமாகும்னா? இயேசு கிறிஸ்து ரத்தம் உள்ளே போகணும், அதுதான் திருவிருந்து. ஹல்லேலூயா.
திருவிருந்து. இயேசு ரத்தம் தானே குடிக்கிறோம் நம்ம, ஆமா இல்லையா? யாரு ஞானஸ்நானம் எடுத்தவங்க. எடுக்காதவங்களுக்கு இது கிடைக்குமோ? கிடைக்காது. அப்ப இது கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் எடுக்கணும். ஞானஸ்நானம் எடுக்கணும் என்ன செய்யணும்? தவறாம ஆலயத்துக்கு வரணும். ஆண்டவரை சொந்த இரட்சகராக, குல தெய்வமாக, தேவகுமாரனாக நீ முழு மனதோடு ஏற்றுக்கொண்டால் அதற்கு என்ன இல்லை? தடை இல்லை. நேற்று ஒரு அக்கா, அருமையான அக்கா சொன்னாங்க, நேற்று ஒரு வீட்டில் ஜோமனை போயிருந்தேன். அக்கா சொன்னாங்க, வர்ற வருஷத்தில் நானும் என் கணவரும் என் பிள்ளைகளும் எல்லாரும் வந்து ஞானஸ்நானம் எடுத்துக்கிடுவோம். அந்த அக்கா இன்னைக்கோட 2வது வாரம் தான் வந்திருக்கு. இன்னைக்கோட வெள்ளிக்கிழமை வந்தாங்க உபாசத்துக்கு, இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ஆசை, ஞானஸ்நானம் எடுக்கணும் அப்படின்னு. நான் சொன்னேன், ஞானஸ்நானம் சொல்றது ஸ்தோத்திர பையில் இருக்கிற முட்டாய் கிடையாது, வந்தவொன்னு எடுத்து கொடுக்கறதுக்கு. இது அப்படிப்பட்டது அல்ல சொல்லி ரொம்ப நேரம் அந்த அக்காவோட பேசிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். சரிங்களா? ஒன்று இழந்தாதான் ஒன்று பிடிக்க முடியும். கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஒன்று இழக்கிற. ஒன்று உலகத்தை நீ இழந்தீனா இயேசுவை நீ பிடித்துக் கொள்ளுவ, அல்லது உலகத்தை நீ பிடித்துக் கொண்டால் இயேசுவை இழந்துருவ. உலகம் உனக்கு ஒரு நாள் உனக்கு கை கொடுக்காது. இந்த உலகம் உனக்கு சதம் இல்லை. இந்த உலகம் உனக்கு ஒத்தாசை கிடையாது. இந்த உலகம் உன்னை ஒரு நாள் ஏமாற்றிடும். இந்த உலகம் உனக்கு நிரந்தரம் இல்லை. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து போவது உண்மை, ஆமா இல்லைங்களா? ஆமா. இந்த உலகத்தை நம்பி ஆண்டவரை விட்டுடாதீங்க. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, இந்த உலகத்தை நம்பி ஆண்டவரை விட்டுடாதீங்க. ஒன்னு இழந்தாதாயா ஒன்னு பிடிக்க முடியும். இப்ப இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்மளை என்னாக்கும்? சுத்தகரிப்பும். 2வது ஸ்தோத்திரம் யோவான் சுவிசேஷம் 15:3 வசனம். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 3வது. நமக்கு நேரம் இல்லை, நம்ம முடிக்க போறோம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா பேசிட்டு இருக்கிறேன். ஸ்தோத்திரம் கர்த்தர் நமக்கு. ஏப்பா இவ்வளவு நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கும்ல உபதேசம், கடவுளுடைய வார்த்தை. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே கைகளை தட்டி நன்றி சொல்லுவோமா? வார்த்தையினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்படுறீங்க. வார்த்தை எங்க போகுது? உள்ள போகுதுல. சில பேர் இங்க வந்து இங்க போயிருதே, இங்க வந்துட்டு இங்க போயிருதே. எங்க போகணும்? அந்த வார்த்தை உள்ள போகணும். வார்த்தையினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள். எப்பொழுது வார்த்தை கிடைக்கும்? எப்பெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம கேட்கணும். ஆராதனைக்கு ஒழுங்காக வரணும், ஆமா இல்லைங்களா? கடவுளுடைய வார்த்தை நல்லா கேட்கணும். இந்த நிறைவு வர 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 உனக்குள்ளாகிற குறைவெல்லாம் போகும். அதுதான் சுத்திகரிப்பு. அதுக்கு பேர் தானது சுத்திகரிப்பு. வார்த்தையினாலே உங்களை ஆண்டவர் சுத்திகரிக்க பண்ணுகிறார். 3வது காரியம் நீங்க அதுலயே இன்னொரு வசனம் பார்த்தீங்கன்னா, சோதர வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல யோவான் மூலியமாய் ஆண்டவர் இப்படியாக பேசுகிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் கவனிங்க, தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதுல எழுதி இருக்கிறவர்களை கை கொள்ளுகிறவர்களும் யார் பாக்கியவான்கள்? யார் பாக்கியவான்கள்? கர்த்தருடைய வேத வசனத்தை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் கை கொள்றவனா நடக்கிறவங்க. கேட்கிறோம், நடக்கிறோமா? கேட்கிறோம், செய்கிறோமா? செஞ்சா பாக்கியவான்கள். அப்ப தேவனுடைய வார்த்தையினால நம்ம என்ன செய்யப்படுகிறோம்? சுத்திகரிக்கப்படுகிறோம். 3வது காரியத்தை நீங்க பாருங்க. ஸ்தோத்திரம் 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அதுக்குள்ளாக போகவில்லை, ரொம்ப நமக்கு கர்த்தருக்கு பிரியமான பாத்திரமே, தேவன் உபயோகப்படுத்துற பாத்திரமே, பொண்ணா இருக்கிறவங்களே, வெள்ளியா இருக்கிறவங்களே, மரமா இருக்கிறவங்களே, மண்ணா இருக்கிறவங்களே, நீ என்ன பாத்திரமா இருந்தாலும் அது எஜமானன் உபயோகப்படுத்துகிற பாத்திரம். அல்லேலூயா. முன்னாடிலாம் நாங்கள் வந்து திருவிருந்து ஆராதனைக்கு ஒரு நல்ல ஒரு இது சில்வர் கூஜா வாங்கிட்டு வந்தோம். அதன் பிறகு நல்ல பிளாஸ்டிக் பார்க்கறதுக்கு நல்லா அருமையாக இருந்துச்சு கூஜாமா, அது வாங்கிட்டு வந்தோம். ஒரு தட்டு பிளாஸ்டிக் தட்டு வாங்கிட்டு வந்தோம். இப்படியே முன்னேறி கடைசியில் ஸ்தோத்திர சௌந்தர்யா 3000 ரூபா கொடுத்து இப்போ நீங்கள் திருவிருந்து எடுக்கிறீங்களே அந்த சில்வர் டம்ளர், அந்த இத்தினோன்னு இருக்கு, 2 இன்ச்சு தான் இருக்கு, அது விலை 20 ரூபா. இத்தினோன்னு இருக்கு, 22 ரூபா. இத்தினோண்டு இது
அந்த தட்டு அது 60 வைக்கலாம், வைக்கிறதுக்கு அளவாக இருக்கு. சோத்ரம் சௌந்தர்யா 3000 ரூபா அவ கொடுத்து, பெரியம்மா இது நீங்கள் அந்த பொருள் வாங்கிக்கன்னு சொன்னாங்க. நாங்கள் சொல்லவே இல்லை, அந்த பிள்ளையா யோசிச்சு ஒரு 3000 ரூபா கொடுத்துச்சு. விளங்குதுங்களா? உபயோகப்படுத்துகிற பாத்திரம். இங்க என்ன சொல்றாரு? கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே போதும், ஆவியினாலே நீங்க சுத்திகரிக்கப்படணும். முத வார்த்தையினாலே நீங்க சுத்திகரிக்கப்படணும். ரெண்டாவது ஆவியினாலே. எந்த ஆவி? எந்த ஆவி? ஆமா ஆமா, பரிசுத்த ஆவியானவர் எங்கோ அங்க விடுதலை நமக்கு உண்டு. உங்க வாழ்க்கையில் விடுதலை வேணுமா? ஆவியானவருக்கு நீங்க இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ள வாங்கன்னு கேளுங்க, வந்துருவார். நீங்க மொட்டை எடுக்க வேண்டாம், கெடா வெட்ட வேண்டாம், பொழுதுண்டம் வைக்க வேண்டாம், 100 கிலோமீட்டர் நடந்து போக வேண்டாம், வேலை குத்திக்கிற வேண்டாம், அம்பு குத்திக்க வேண்டாம், தீக்குள்ள நடந்து போக வேண்டாம், வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஏன்னா தெய்வம் நமக்கு அம்மா, சித்தி இல்லை. சித்தி தான் கொடுமைப்படுத்துவா, அம்மா கொடுமைப்படுத்துமா? இன்னைக்கு சித்தியா இருந்தாலும் பிள்ளைகளை தன் பிள்ளைகளை போல பார்க்கிறவங்க இன்னைக்கு ஏராளம் பேர் என்ன செய்யிருக்காங்க? வந்திருக்கிற தாம் பிள்ளைக்கோட பரிதவிக்காம மற்றவங்க பிள்ளைகளுக்காக உயிர் கொடுக்கிற இன்னைக்கு தாய்மார்கள் இருக்குதான் செய்யறாங்க. ஆவியினாலே நீங்கள் சுத்தமாக்கப்படணும். வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரை. உங்க ஆவி எனக்குள்ள என்ன செய்யணும்? உள்ள ஊற்றப்படும் போது உள்ள இருக்கிற கரைகள் மாறும், அழுக்கு நீங்கும். வெளியே சுத்தம் பண்ணுறதுக்கு வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ வெயில் காலமாக 2 நேரம் குளிக்காமல் இருக்கவே முடியாது. இது வெளி சுத்தம் தான். தேவன் வெளி சுத்தத்தை எதிர்பார்க்கிறவர் அல்ல, உள்ள சுத்தத்தை எதிர்பார்க்கிறார். உள்ள சுத்தம், உள்ளான அலங்காரம் என்று வேத இதெல்லாம் நீங்க செஞ்சாதான் தேவனிடத்திலிருந்து ஒரு பெரிய காரியத்தை நீங்க காண முடியும். இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், வந்த உடனே ஆண்டவர் எனக்கு என்ன கொடுக்கணும், அது கொடுங்க இது கொடுக்கணும்னா அது அப்படி கொடுப்பார் சொன்னா உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப ஆவியினாலே உங்களை ஆண்டவர் என்ன ஆக்குகிறார்? சுத்தகரிக்கிறார். கடைசியாக ஒரு வசனம் பாருங்க, ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். தேவ வசனத்தினாலும் ஜபத்தினாலும் என்ன ஆக்கப்படும்? எதுல? வசனத்தினால். ஏற்கனவே பார்த்துறோம், வார்த்தையினாலே நீங்கள் பரிசுத்தமாவீங்க. அடுத்து ஜபத்தினாலே நீங்கள் சுத்தகரிக்கப்படுங்க. ஜபம் வேணும். கிறிஸ்தவன் என்றா ஜபிக்கணும், கிறிஸ்தவன் என்றால் ஜபிக்கணும். ஒரு அக்கா சொன்னாங்க, எனக்கு ஜோம் பண்ணவே தெரியல, 2 காரியத்துக்காக நான் சொல்ல ஜோம் பண்ணுவேன். நான் கேட்டேன், நீங்க எப்படிக்கா ஜோம் பண்ணுவீங்க? புதுசு பாவம், வெள்ளிக்கிழமை தான் முத வந்தாங்க, அதுக்கு முன்னாடியே நான் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. எப்படி ஜோம் பண்ணுங்க? அந்த அக்காவை சொல்லிட்டாங்க, இயேசுவே இயேசுவே இயேசுவே, சுதந்திரம் சுதந்திரம் சுதந்திரம். நான் சொல்ற 2 ஜபம், 2 வார்த்தை. என்ன வார்த்தை? முதல் வார்த்தை இயேசுவே இயேசுவே, அதுக்கப்புறம் சுதந்திரம். பக்கத்தில் இருந்த பிள்ளை சொல்லிச்சு, அது சுதந்திரம் இல்லக்கா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், நீங்க வர 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 எப்படி ஜெபிப்பீங்கன்னு ஆண்டவரே உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாருக்கா. நீங்க சர்ச்சுக்கு மட்டும் ஒழுங்கா வந்தா போதும், தேவனை முதலாவது நீங்க தேடுங்க அப்படி சொன்னோம். இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நீ சுத்தமாகணும் என்றால், தேவன் உன்னை பயன்படுத்த வேண்டும் என்றால், ஜபத்தின் மூலியமாய் உன்னை சுத்தகரிப்பார். அப்ப 4 சுத்தகரிப்பு பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன? இயேசு ரத்தத்தினால சுத்தகரிக்கிறார். 2வது வார்த்தையினால சுத்தகரிக்கிறார். 3வது பரிசுத்த ஆவியானவர் மூலியமாய் சுத்தகரிக்கிறார். 4வது ஜபத்தின் மூலியமா சுத்தகரிக்கிறார். இந்த பாத்திரம் தான் தேவனுக்கு உபயோகமான பாத்திரம். கைகளை தட்டி ஆண்டு சொல்லுவான். இந்த நாளிலிருந்து ஆண்டவரை நான் தேவன் பயன்படுத்துகிற பாத்திரமாக, என் வீட்டில் இருக்க எஜமானன் பயன்படுத்துகிற பாத்திரமாக என்னை மாற்றும் ஆண்டவரை. நான் வெளியே சுத்தமாக இருக்கிறேன், உள்ள சுத்தமாக்குவதற்கு இந்த 4 காரியம் என் வாழ்க்கையில் இது செய்யுங்க ஆண்டவரை. உங்களை முழுமையாக என்ன செய்கிற, என்னை விட்டு கொடுக்குற ஆண்டவரை, நீர் என்னிலே மகிமைப்படுங்க ஆண்டவரை சொல்லி நீங்க ஜபிக்கணும். நீங்க தான் ஜபிக்கணும். உங்களுக்காக நாங்க ஜபிப்பது 2வது. முதலாவது உங்க தேவைக்கு நீங்க தான் ஜபிக்கணும். உங்க பசி ஆறணும்னா நீங்க தான் சாப்பிடணும். உங்க சாப்பிட்டாலாம் நான் சாப்பாட முடியாது, நீங்க தான் சாப்பிடணும். வாய் திறந்து கேளுங்க. நான் ஜபிக்கும் போதே பார்த்தா சில பேர் வாயே திறக்கல.
என்னன்னே தெரியல. இயேசுவே என்னை விடுதலையாக்கும் சொல்லுங்க என்ன சொல்ல சொன்னேன், அது கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க. கடவுள் கிட்ட எப்படி உங்களுக்கு நன்மை வரும்? நீங்க எதிர்பார்க்கறது எப்படி கர்த்தர் தருவார்? ஆகையினால ஆண்டவரை என்னை சுத்தகரியும், அவருடைய இரத்தத்தினால, வார்த்தையினால, பரிசுத்த ஆவியானவரால, ஜபத்தினால, இதுதான் சுத்தகரிக்கும். இந்த அனுபவத்தை கடந்து வருவோம். தேவன் நம்மளை மகிமைப்படுத்தி அடுத்த லெவலுக்கு கர்த்தர் நம்மை கொண்டு போவார்.